எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்தினுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து பலப்படுத்துகிறார், தேற்றுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை நடத்துகிறார். ஒரு வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்துகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது. இந்த புதிய மாதத்துல, இந்த 3வது மாதம், இந்த மார்ச் மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விளையேற பெற்ற வாக்குத்தத்தம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் பேசுறார். ஒவ்வொரு வருஷமும் ஒரு அற்பு காலம் வருகிறது. இந்த நேரத்தில் பலனை பெற்றுக்கொள்ளுகிற நேரங்களிலே மீதியானியர்கள் வந்து அவர்கள் விளைச்சல்களை கெடுத்து அவங்களுடைய மிருக ஜீவங்களை எல்லாவற்றையும் திருடி கொண்டு போகிறார்கள். இந்த கிதியோன் அவர்களுக்கு பயந்து ஆளைக்கு பக்கத்துல போரடித்து கொண்டிருக்கிறான். இப்ப ஆண்டவர் பேசுறாரு, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ கிதியோன் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்கும்? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகுது? ஏன் இப்படி சத்துரு கொண்டு போகிறான்? ஏன் இப்படி விளைச்சலை கெடுத்துறான்? இப்படி ஏன் நாங்க இழக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் கூட இருக்கிறார். சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஏன் இப்படி நடக்குதுன்னு பல கேள்வியோட பல நாளா இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஏசப்பா எங்க கூட இருந்தாருன்னா ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கணும்? ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பலகீனம், சோர்வு, வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், சத்துருக்கள் எழும்பி, மனுஷர்கள் எழும்பி நிற்கிறது ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? எல்லாம் உங்களுக்கு விரோதமா நிற்கும் பாருங்க, அதுதான் உங்களுக்கு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதுக்கு ஒரு பெரிய அடையாளமே அதுதான். ஏசப்பா உங்க கூட இல்லைன்னா சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமா எழுப்ப மாட்டாங்க. ஏசப்பா உங்க கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சத்துருக்கள்லாம் உங்க கூட அப்படியே சத்துரெல்லாம் இவன் நம்ம கூட தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு போகும். இந்த காலகட்டத்துல நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளமே உலகம், மனிதர்கள், சத்துரு, உலகத்துல உள்ள ஆட்கள் நமக்கு விரோதமா எழுப்பி வர்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் பெரிய அடையாளம். இப்ப உங்களை பார்த்து இந்த மாதம் கர்த்தர் சொல்லுற, உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட போங்க. உங்களுக்கு என்ன பலன் இருக்கிறது? உங்களுக்கு என்ன பலன்? பலன் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆண்டவரே, எனக்கு சத்துவமே இல்லை ஆண்டவரே, ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், பிரச்சனையை பார்த்து பார்த்து மனுஷர்கள் எழும்பினதை கண்டு கண்டு எழும்பின அந்த போராட்டம் என்னை பலவீனப்படுத்துன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு இருக்கிற பலன் என்னவோ அந்த பலத்தோட போங்க. கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை அனுப்புகிறேன், மனுஷன் உன்னை அனுப்பல, நான் உன்னை அனுப்புகிறேன். நீ மீதியானியரின் கைக்கு இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நீ மீட்டு ரட்சிப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாத ஆண்டவர் விசேஷமா சொல்றாரு, ஒரு 32,000 பேர் வந்தாங்க. ஆனா அடுத்தது ஒரு 10,000, அடுத்தது வெறும் 300 பேரை கொண்டு கர்த்தர் மீதியானியர்களை முறியடித்து கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன பிரச்சனையோட போராட்டத்தோட இந்த புதிய மாதத்துல நுழைறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறதற்கு அதுதான் பெரிய அடையாளம். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், இந்த பலத்தோட இப்ப என்ன இருக்கீங்களோ அப்படியே பரப்பு போங்க. உங்களை கர்த்தர் அனுப்புகிறார். எல்லா சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். என்னெல்லாம் சத்துரு கொண்டு போய் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி கொண்டு போனானோ எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள், சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். தாவீது சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடி சத்துரு கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல மீதியானியர்களின் கையில சிறைப்பட்டு போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாய் இருந்தபோது அவர்கள் கூலியே இல்லாமல் வேலை செய்தது நிமித்தம் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள்.
பொன்னை வெள்ளியும் கேட்டு வாங்கினார்கள். இந்த மாதம் தீர்க்க தரிசனமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதையெல்லாம் சத்துரு கொண்டு போனானோ, எதெல்லாம் சத்துரு கையில பிடித்து வைத்து இருக்கிறானோ, இந்த பலத்தோட போங்க. இப்ப இருக்கிற பலத்தோட போங்க. அவர் உங்களை அனுப்புகிறார், அவங்க கூட இருக்கிறார். மீதியானியரை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல கிதியோன் முறியடித்தான். கர்த்தர் உங்களை கொண்டு இந்த மாதம் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். இழந்ததை பெற்றுக் கொள்வீர்கள். இனி ஒன்றை இழக்காதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த புதிய மாதத்துல எங்களை பார்த்து பலப்படுத்துகிறீ. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவான்னு சொன்ன தேவன் எங்க பிள்ளைகளை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. மனிதர்கள் இல்லாம போகலாம், உலகம் இல்லாம போகலாம், ஆண்டவரே நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னவர்கள் இல்லாம போகலாம், ஆனா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. இருக்கிற தேவன் எங்களை நீர் அனுப்புகிறீர். எங்களுக்கு இருக்கிற இந்த பலன், பிரதர் உங்களுக்கு என்ன பலன் இருக்குதோ அந்த பலத்தோட போங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட இன்றைக்கு இந்த மாதம் புறப்பட கர்த்தர் கிருபை தாரும். உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். ஜெயம் எடுக்க, சத்துருவை மேற்கொள்ள, எதையெல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போனானோ அதை எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒன்று குறையாதபடி உடைய பிள்ளைகள் திரும்ப பெற்றுக் கொள்ளட்டும். தேவனே, நீர் எங்க கூட இருக்கிறது இந்த மாதம் நீர் காட்டப் போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகள் இழந்த நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இந்த பலத்தோட போங்க. இப்ப என்ன பலன் இருக்கோ அதோட போங்க. உங்களை கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். God bless you. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.